ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆந்தாலஜி மூவி. விக்னேஷ் கார்த்திக் சன் டிவியில் காலை வணக்கம் நிகழ்ச்சி பண்ணும்போதே அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அப்ரிஷியபிளாக இருக்கும். அப்போயே கவனிக்க வச்சுருக்காரு. அதுக்கு பிறகு அவர் ஆங்கர் பிரியங்கா கூட பண்ண ஒரு ரொமான்டிக் ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. யுவர் சேம் ஃபிலிம்னு 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். ரெண்டுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். சூப்பர் சிங்கர் சௌந்தர்யா கூட பண்ணியிருப்பார். அதே அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. பெண்ணிய கதைகள், முதல் 3 கதைகள் பெண்ணிய கதைகள். அந்த பெண்ணிய கதைகள்லாம் ஏதோ கருத்தை திணிப்பாக இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லைவ்லியாக ரொம்ப ஹியூமரஸாக சொல்லி அதே நேரத்தில் அதுக்குள்ளே ஒரு மாடர்ன் தாட்டை பெண்ணியத்தை ரொம்ப நீட்டாக வெளிப்படுத்தியிருக்காரு. கடைசி கதையில் அந்த ரியாலிட்டி ஷோ மூலமாக குழந்தைகளை எப்படியெல்லாம் இன்னைய பேரண்ட்ஸ் ஃபேமுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, குழந்தைகளை வாழ அனுமதிக்கணும், அதை ரொம்ப பொய்ட்டிக்காக சொல்லியிருக்காரு. அவுட் ஆஃப் ஆல் 4 அவர் சொன்ன ஒரு தயாரிப்பாளர் சொல்கிற அந்த 4 கதைகளையும் கடைசியில் கனெக்ட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியாக ரொம்ப ஹியூமரஸாக எப்படி அதை டேர்ன் பண்ணுறாரு, அப்படி ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காரு. அவசியம் பார்க்க வேண்டிய சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அற்புதமான படம். வாழ்த்துக்கள் விக்னேஷ் கார்த்திக். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திரைப்பட இயக்குனர் ஆர்டி ஜெயவேல். ஹாட்ஸ்பாட் இப்போ தான் படம் பார்த்தோம். எங்கள் இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு சிறப்பு காட்சியாக இந்த படத்தை போட்டிருந்தாங்க. இந்த படம் இப்போ தான் பார்த்து முடித்தோம். மிக அருமையான படம். அதாவது நல்ல சினிமாவை விரும்புகிற ரசிகர்களுக்கு, நல்ல சினிமாவை எதிர்பார்க்கிற ரசிகர்களுக்கு, நல்ல பெற்றோர்களுக்கு, தன் குழந்தைகளை நல்லா வளர்க்கணும் நினைக்கிற பெற்றோர்களுக்கு தேவையான படம். ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது முதல் பாதி 2 கதையாகவும், 2வது பாதி 2 கதையாகவும் இருக்குது. இதில் முதல் பாதியில் ஒரு அழகான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அது இன்றைய சமுதாயம் ஏற்குமா தேவையா அப்படின்னு நம்ம அதை விவாதம் பண்ணுற அளவில் இல்லை. ஆனாலும் கூட சிறப்பாக இருந்துச்சு. பெண்கள் மட்டும்தான் தாலியை சுமக்கணும், பெண்கள் மட்டும்தான் சமையல் அறையில் இருக்கணும், பெண்கள் மட்டும்தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி வித்தியாசமாக சொல்லியிருந்தார் முதல் பாதி. அதே மாதிரி 2வது பாதி அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் 4 பாதியான கதைகளில் ஒவ்வொரு பாதியும் மிக அருமையாக இருந்துச்சு. இது ரசிக்கிற மாதிரி மட்டும் இல்லைங்க, ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படமாக இருக்குது. தயவு செஞ்சு இதை டிவிலேயோ ஃபோன்லேயோ பார்க்காம ரசிகர் எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். படத்துக்கு பேர் ஹாட்ஸ்பாட். விக்னேஷ் கார்த்திக் இயக்கியிருக்காரு. ஒரு புது டீமு, ஒரு புது விதமான கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, இந்த படங்களை நம்ம எல்லாரும் ரசிக்கிறோம், தியேட்டருக்கு போய் பார்க்குறோம். தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்த எல்லாரும் ஹாட்ஸ்பாட் படத்தை தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாருங்கள் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு நல்ல படம். நன்றி, வணக்கம். ஹாட்ஸ்பாட் படம் பார்த்தேன். பாலச்சந்தர் சார் பண்ணுற மாதிரி இருக்குது. அனைத்து ரசிகர்களும் கண்டிப்பாக தியேட்டர் படம் பாருங்கள். மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் உங்களுடைய ஏமாற்ற மாட்டீங்க. மிக நல்லா ரசிக்கக்கூடிய புதுவிதமான கதையாக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். டைரக்டர் சிவி. இந்த ஹாட்ஸ்பாட் படம் ரொம்ப யூனிக்கான படமாக இருக்குது. இதை நம்ம சங்கத்தில் இருக்கிற நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 250 உறுப்பினர்கள் நாங்கள் பார்த்தோம். இப்போ நான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா, இது ஒவ்வொருத்தருமே நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் பப்ளிக்கிட்ட அப்படிங்கிற இதில் தான் நம்ம டைரக்டர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு உறுப்பினரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இது எங்கள் கடமையாக நினைக்கிறோம். இது ஒரு சமுதாய கடமையாக நினைக்கிறோம். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறத ஒரு சமுதாய கடமையாக நினைக்கிறோம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான படமாக இருக்குது. இந்த ஹாட்ஸ்பாட் படத்தோட குழுவினருக்கு அனைவருக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக, அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் இணை இயக்குனர் வெற்றி. ஹாட்ஸ்பாட் மூவி தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைப்பட முதலாளிகள்னு சொல்லக்கூடிய தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் இந்த படத்தை பார்க்கணும். ப்ரொடியூசர் கவுன்சில்ஸ் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் பார்த்தா தான்
இந்த மாதிரி நல்ல கதை முதல்ல அவங்க கேட்பாங்க. இந்த படத்தில் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு டைரக்டர் கதை சொல்கிறாரு. சொல்லி அவர் எந்த அளவுக்கு இந்த படத்தின் மூலியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கண்டென்ட். அதில் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் பார்க்க வேண்டிய படம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இந்த படத்தை பார்த்து இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்டு நடிகர்கள் பின்னால் போகாமல் கதைக்கு பின்னால் போய் நல்ல ஒரு எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கதைகளை கேட்டு திரைப்படம் பண்ணும் பொழுது மஞ்சுமல் பாய்ஸ், அடுத்து பேமொழு, மலையாள படங்கள் வந்து சக்கப்போடு போடுது. அதை விட சிறந்த கதைகள்லாம் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட இருக்குது. இதுக்கு தயாரிப்பாளர்கள் இறங்கி வந்து கதை கேட்கணும். முதல்ல கேட்டால் தமிழ்நாடு திரைப்படத்துறையும் ரசிகர்களும் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம். ஹாட்ஸ்பாட் உண்மையிலே ஒரு ஹாட்ஸ்பாட் தான். அதாவது நெஞ்சத்தை தொடும்னா அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி வந்து பாருங்கள், தயவு செஞ்சு ஃபேமிலியாக வந்து பாருங்கள். ஏன்னா இந்த டைட்டிலுக்கும் படம் ட்ரெய்லருக்கும் சம்மந்தமே இல்லை. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது சில பேருக்கு கொஞ்சம் கோவம் வந்திருக்கும். ஆனால் தயவு செஞ்சு நான் ஒரு ரசிகனாக இந்த படத்தை பார்த்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா மெயினாக வந்து மீடியாக்கள் நீங்கள் பண்ணுற ரியாலிட்டி ஷோன்னு சொல்லி சின்ன குழந்தைங்களை எப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு வந்து இந்த படத்தை பாருங்கள், எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும் எல்லாருக்கும். தயவு செஞ்சு படம் பாருங்கள், குடும்பமாக வந்து பாருங்கள். ஃபேமிலி பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலி குழந்தைங்க வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். தயவு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். ஹாட்ஸ்பாட் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. 4 கதைங்க 4 வித்தியாசமாக இருந்தது. பட் என்னுடைய லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அதை தான் நான் என்னுடைய பையனுக்காக நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லா கேர்ள்ஸும் வந்து பொண்ணு பசங்களும் ரொம்ப பெரிய லெவலில் படிச்சிடுறாங்க. டபுள் டிகிரி, 3rd டிகிரி எல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்போது பையனுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரிக்கு மேலே தாண்ட மாட்டேங்கிறாங்க. அதனால் பொண்ணுங்களுக்கெல்லாம் பையனுங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே மிக கஷ்டமாக இருக்குது. எல்லா பொண்ணுங்களும் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க. அதனால் பொண்ணுங்க சொல்ல பேச்சு தான் பெற்றவங்க கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ இன்னும் கழுத்தில் ஆம்பளை பசங்களுக்கு கழுத்தில் தாலி கட்டலே தவிர மற்றது எல்லாமே சொல்லிகிட்டே இருக்குது. எல்லாமே அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா பொண்ணுங்கள் வந்து ஆம்பளைங்க பசங்களுக்கு கிடைக்கிறது 90 கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பசங்களுக்கு பொண்ணு கிடைக்காம ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அந்த நிலைமையில தான் இப்போ இந்த எடுத்து சொல்லியிருக்கிற இந்த கதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கதை. அதாவது பொண்ணுங்க பெற்றவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய கதை அது. அவங்க ஃப்யூச்சரில் எப்படி நடக்குது என்னங்கிறத இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் மாறினாங்கன்னா எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ.